இன்றைக்கி நான் பிளான் பண்ண லஞ்ச் பாக்ஸ் மெனு ஒன்று, ஆனால் செஞ்சு கொடுத்தது ஒன்று. காலையில் எழுந்ததும் லேகன் சப்பாத்தி வேணும்னு கேட்டான். சப்பாத்தி மாவுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எண்ணெய், உப்பு, கை பொறுக்கிற அளவுக்கு சுடுதண்ணி வச்சு பிசைஞ்சு உடனே சப்பாத்தி சுட்டாலுமே சாஃப்டாக வரும். ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை. தொட்டுக்கிறதுக்கு காளான் கிரேவி. இது கிரேவின்னு சொல்ல முடியாது, அவனுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு கொடுத்தேன். எண்ணெய் விட்டு கடுகு போட்டு அந்த மஷ்ரூம் போட்டு உப்பு போட்டு ஃப்ரை ஆனதும் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு கெட்டியானதும் இறக்கிடுவேன். அவனுக்கு இது ரொம்ப பிடிக்கும். சப்பாத்திக்கு லேயர் சப்பாத்தி மாதிரி தான் செஞ்சிருந்தேன். ஒவ்வொரு லேயருக்கும் நெய் தடவி மடித்து மறுபடியும் மாவு தூவி திரட்டிட்டு சுட்டு கொடுத்தோம்னா லேயராக மதியம் வரைக்கும் சப்பாத்தி வந்து சாஃப்டாக இருக்கும். அவ்வளோதான் லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணிட்டேன். சப்பாத்தியை பார்த்ததுமே ரீசெண்டாக ஈரோடு டு கோயம்புத்தூர் பைபாஸில் இருக்க அன்னபூர்ணா ஹோட்டலில் சாப்பிடும்போது இது வந்து சைடிஷாக கொடுத்துருந்தாங்க. வெங்காயம் தக்காளி சேலடு, பொடியாக கட் பண்ண வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி தழை, வரமிளகாத்தூள், பெப்பர், உப்பு, லெமன் ஜூஸ். சூப்பராக இருந்தது. எப்படா நல்லா இருக்குன்னு தோணுச்சு. நான் சாப்பிட்டு பார்த்ததுக்கப்புறம் நான் அடிக்டே ஆகிட்டேன்.